சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு சூழ்ந்து கொள்கின்ற வரை நீங்கள் தொழுகைகளை பேணுங்கள். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுங்கள், நிலைநிறுத்துங்கள். ஏனென்றால் நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து அப்படின்னு சொன்னா நம்முடைய துஹருடைய நேரம் ஆரம்பிக்கிற நேரம். உச்சியிலிருந்து சூரியன் சாய்ந்த உடனே துஹருடைய நேரம் ஆரம்பிக்கிறது. உச்சியில் இருக்கும்போது நிழல் விழாது, நிழல் விழ ஆரம்பித்த பிறகு துஹருடைய நேரம் வந்துருது. அதிலிருந்து ஆரம்பித்து அல்லாஹ் சொல்ல அகிமிஸ் ஸலா, முதலாவது கட்டளை தொழுகை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள்ல அகிமிஸ் ஸலா வ அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்கிறான். தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதற்காக படைத்திருக்கிறார், அந்த நோக்கத்துடைய மகத்தான மிக முக்கியமான அடிப்படை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, அவனுக்கு தன்னுடைய வணக்கங்கள் இபாதத்துகள் எல்லாம் அவனுக்குரியது, அவனை தவிர நான் யாரையும் எதையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற அவ்வளவு உறுதியாக அவர் கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாருன்னா, சொன்ன பிறகு அவருக்கு அடுத்த கடமை அந்த இபாதத்துகளே மகத்தான அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தொழுகையை அவர் நிலைநிறுத்த வேண்டும். பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதிலிருந்தே தொழுகை ஏவுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்றாங்க. முரு, கட்டளையிடுங்கள். யாருக்கு? பிள்ளைகளுக்கு. ஆனால் 7 வயதுல தொழுகை யாருக்கு கடமையாகிறது இல்லை. ஆனா 7 வயதுல ஏவுவது பெற்றோருக்கு கடமையா இருக்கு. ஏன்னு கேட்டா 7 வயதிலிருந்து ஏவ ஆரம்பித்து தூண்ட ஆரம்பித்து தொழுகையின் முறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெற்றோர்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாகவில்லை என்றாலும் அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கடமை அவங்களுக்கு வந்துருது. 10 வயதாகியும் தொழாமல் இருந்தால் அடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ரொம்ப கருணை உள்ளவங்க, ரொம்ப அன்பு உள்ளவங்க. பிள்ளைகளை அடிக்க சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு கடினமான உள்ளம்லாம் இல்லை. அவங்க எந்த சிறுவர்களையும் அடித்தது இல்லை, ரொம்ப பிரியம் காட்டக்கூடியவங்க. ஆனா தொழுகை விஷயத்துல மட்டும் 10 வயதாகியும் உங்கள் பிள்ளை தொழாமலே இருந்தால் அவர்களை அடியுங்கள். அதாவது அடிப்பதற்கான அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதுல தான் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை விஷயத்துல 7 வயதுல இருந்து ஏவணும். இப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடமையே இல்லதான். ஏன்னா 7 வயதுல கடமை இல்லை. ஒரு தொழுகை கட்டாயமாகிறது ஒரு ஆணுக்கு அல்ல பெண்ணுக்கு பருவ வயது அடைந்த பிறகுதான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதுல தூண்ட சொல்றாங்க, ஏவ சொல்றாங்க. ஏன்னா தொழுகைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில தொழுகை தான் பிரதானமான விஷயம்.